என்ன பட்டம் பெற்றார்? டாக்டர் அம்பேத்கர் 1927 முனைவர் பட்டம் பெற்றார். குறிப்பாக அவர் PhD பட்டம் பெற்றார். வேறு ஏதேனும் தகவல் தேவைப்படுகிறதா? எந்த யூனிவர்சிட்டியில இருந்து அந்த பட்டம் பெற்றார் PhD? கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் அம்பேத்கர் முனைவர் பட்டம் பெற்றார். இது அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். வேறு ஏதேனும் கேட்க விரும்புகிறீர்களா? ஆக்சுவலா இதான் தப்பா கொடுத்துருக்காங்க. என்னன்னா கல்கத்தா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து PhD இங்க பண்ணியிருக்க மாட்டார், வெளியே தான் பண்ணியிருப்பார். கொலம்பியா அமெரிக்காவில் இருக்கு, US. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து தவறானதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மீதி சரியான 3 குற்றியும் படிப்போம். இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் அம்பேத்கர். 1915 MA பட்டத்தை பெற்றார். சரி, 15 வந்து MA பட்டத்தை பெற்றாரு. லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றாரு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தென் ஆப்பிரிக்காவில் இருந்து இனவெறிகளுக்கு முடிவு கட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. நெல்சன் மண்டேலா. சரி, எந்த ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்றாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 1990. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி. பாரபட்சம் என்ற வார்த்தையை எதை குறிக்கிறது? ஆன்சர் வந்து முன்முடிவு. பாரபட்சம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனா முன்முடிவு. ஒருத்தவங்க நல்லவன் கெட்டவன் தெரியாம அவனை கெட்டவன் தான் அப்படின்ட்டு நம்ம அதை ஆராய்ச்சி பார்க்க முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக தருமபுரி தான் வரும். தருமபுரி. 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நீலகிரி. பாலின விகிதத்தில்னா 1000 ஆண்களுக்கு வந்து பெண்கள் அதிகமா இருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீலகிரி மாவட்டம் இருக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மிக குறைவாக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து D சொல்றாங்க, தர்மபுரி. குறைவாக உள்ளது தர்மபுரி, அதிகமாக உள்ள பாலின விகிதம் நீலகிரி. நெக்ஸ்ட் கல்வியில் ஃபர்ஸ்ட் இடம் வந்து கிருஷ்ணகிரி என்ற பாரு, கன்னியாகுமரி. ஓகே, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டத்தின் முன் அனைவரும் சமமான 14 தான் வரும். பாப்பா, இந்தியா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து C. ஓகே, இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு தீண்டாமை காட்டுகிறேன்? தீண்டாமை 17 தான். டைரக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு கிடைக்கப்பட்டது? 97 தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். எதுனா B 97. 1997 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர் D கொடுத்துருக்காங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். பாரபட்சம்னா என்ன சொல்றாங்கன்னா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் சொல்லிட்டு சொல்றாங்க. ஒத்த கருத்து உருவாகுதல் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து சொல்றாங்க. பாகுபாடுனா என்ன சொல்றாங்கன்னா மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14 என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரி, பிரிவு 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேள்வி போவோம். டாக்டர் அப்துல் கலாம் பற்றிய கூற்றுகளில் தவறானதுன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து D சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் 12வது குடியரசு சொல்றாங்க. தப்பு. 12வது வந்து பிரதிபா பாட்டீல், லேடிஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வருவாங்க. 11வது குடியரசுத் தலைவர் தான் அப்துல் கலாம். ஓகே, மீதி இருக்க 3 கொடுத்துருக்காங்க, படிக்கிறேன். மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுகின்றார். சரி. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகின்றார். சரி. இந்தியாவின் 2020 அக்னி சிறகு, இது ஒரு நூல், இது ஒரு நூல். இந்தியாவின் 2020 சொல்றாங்க. அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க்கு, மிஷன் இந்தியா போன்ற நூல்களை எழுதியுள்ளார் சொல்றாங்க. சரி, ஆக்சுவலா இன்னொரு வாட்டி இந்த நூல்களை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இந்தியா 2020 அக்னி சிறகுகள், இது அக்னி சிறகுகள் அவரோட ஆட்டோபயோகிராஃபி பத்தி சொல்லியிருக்கோம். எழுச்சி தீபங்கள், அப்புறம் தி லூமியஸ் பார்க்கு, மிஷன் இந்தியா, இதெல்லாமே ஒரு எழுதிய நூல். ஓகே, நெக்ஸ்ட் திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் கீழ்கண்ட எந்த விளையாட்டு பிரிவில்
தங்க பதக்கம் வென்றுள்ளார்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏ, உயரம் தாண்டுதல். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றை 2008ஆம் ஆண்டு பாலஸ்தேஸ் விழா கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சே இளவழகி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் விஸ்வானந்த ஆனந்த் பற்றிய கூற்றுகளை தவறானதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1991 1992 விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற இரண்டாவது வீரர் சொல்றாங்க. ஆக்சுவலா செக் பண்ணி பார்க்கணும். 1 செகண்ட் இருங்க. ஆயிரத்தி 1992 விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற இரண்டாவது வீரர் யாருன்னு கேக்குறாங்க. 1992ஆம் ஆண்டுக்கான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற இரண்டாவது வீரர் பில்லியர்ட்ஸ் வீரர் கீத் சேத்தி. முதல் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த். ஓகே. அப்ப இரண்டாவது பெற்றவர் யார்? இரண்டாவது பெற்றவர் தான் வந்து அவர் பேர் வந்து பில்லியர்ஸ்ட் கீர்த் சேதி. இவர்தான் இரண்டாவது பெற்ற வீரர். ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெற்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியவர் தான் கேல் ரத்னா விருது வாங்கியவர் தான் விஸ்வானந்தா. ஓகேங்க, விஸ்வநாத ஆனந்த். ஓகேங்களா. செகண்டா பெற்றவர் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது செகண்டா பெற்றவர் தான் யாருன்னா பில்லியர்ட்ஸ் கீத் சேதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3 சரியான கூற்று படிப்போம். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் வந்து 1988 தான் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் சாரி என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். எந்த ஆண்டுனா 1988. நெக்ஸ்ட் 2000 2007 2008 2010 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளின் சதுரங்க விளையாட்டுகளில் உலக சாம்பியனாக விளங்கினார். யாருன்னா விஸ்வநாத ஆனந்த். 2007ஆம் ஆண்டில் நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை பெற்றார் சொல்றாங்க 2007ல. அப்ப ஆக்சுவலா வந்து இந்த முதல் பரிசு கொடுத்த ஆண்டு தான் வந்து 1991-92. இரண்டாவது பரிசு கொடுத்த ஆண்டு வந்து 93. ஓகேங்களா. மாத்தி கொடுத்துருக்காங்க, இயரும் மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பிரிஸ்டஸ் வாங்கியது வந்து 93ல வாங்கியிருக்காரு, இவர் 92ல வாங்கியிருக்காரு. 91க்கான விருது தான் 92ல கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு எப்பன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து 1988. ஓகே. எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்டம் எதுன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து 15. இனம் எல்லாத்துலயுமே இனம், ஜாதி, மதம் எதுலயுமே பாகுபாடு காட்டக்கூடாதா 15. வேலையில பாகுபாடு காட்டக்கூடாது வந்து 16. சமம் எல்லாரும் சமம் சொல்றது வந்து 14. தீண்டாமை ஒழிப்பு வந்து 17. ஓகேங்களா. நெக்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு பத்ம விபூஷன் பட்டம் பெற்றார்னா 2007. கரெக்ட். நெக்ஸ்ட் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யாருன்னா நம்ம விஸ்வநாத ஆனந்த் தான். ஓகே.
விஸ்வானந்த ஆனந்த் உலக சாம்பியன் ஆக எத்தனை முறை என்ன சொல்றாங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் உலக சாம்பியன் ஆக எத்தனை முறை வெற்றி பெற்றாருன்னா ஆன்சர் வந்து 5 முறை. கேரம் விளையாட்டு செல்வி இளவழகி யாரை தோற்கடித்து உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார்னா டி ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கார் ரேஷ்மி குமாரி. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாம். பிரான்சில் கேன்ஸ் நகரில் பாலைஸ் தேஷ் விழா போட்டியில் பிரான்ஸ் கேல்ஸ் நகரில் பாலைஸ் தேஷ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை எந்த ஆண்டு இளவழகி பெற்றான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி 2008. ஓகே, அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து 97 ஞாபகம் வச்சுக்கோங்க, டி தான். நெக்ஸ்ட், நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? 27 ஆண்டுகள் தான். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி தான். நெக்ஸ்ட், அப்துல் கலாம் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 31 பாப்போம், என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி தான். 31 தான் அப்துல் கலாம் பிறந்தார். ஓகே, பின்வருவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? அதிகாரத்துவ ஆளுமை, சமூகமயமாக்கல், புவியியல், பொருளாதார நன்மைகள். ஆக்சுவலா புவியியல் தான். ஆக்சுவலி சமூகமயமாக்கல் பொருளாதார ரீதியாகவும் பொருளாதார நன்மையால உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு பார்க்கலாம். அதிகாரம், இப்போ கலெக்டர், சாதா மக்கள் இவங்களுக்குள்ளேயே வந்து பாரபட்சம் வரும். ஆனால் புவியியல் ரீதியாக யாருக்கும் பாரபட்சம் பார்க்க முடியாது. ஓகேங்களா. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. சமத்துவமின்மை, பாலின பாகுபாடு, மத பாகுபாடு, ஜாதி பாகுபாடு. பாலின பாகுபாடு. ஆன்சர் வந்து சி சொல்றாங்க, பாலின பாகுபாடு. நெக்ஸ்ட், பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாகுதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுகிறது சொல்றாங்க. ஆன்சர் என்ன கொடுத்துறாங்கன்னா அனைத்தும் சரி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், விளம்பரங்கள் இதுல வந்து பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாகுதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுகின்றன சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் கேட்குறாங்க. இதுவும் அவர் எழுதிய புத்தகம் தான். 7 தீபங்களும் எழுதிய புத்தகம் தான் உண்மை. அப்ப அனைத்தும் சரி. ஓகே, தேங்க்யூ.